நிமிர்திரள் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம நிமிர்திரள் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரபலங்களுடைய நேர்காணல்களை தான் சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த பட்டியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பவர் அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். கிட்டத்தட்ட 1980களிலிருந்து இருந்து 84ஆம் ஆண்டு வரை கன்னியாகுமரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மரியாதைக்குரிய திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள். அண்மையில தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சு தன்னை தாவேகாவலையும் இணைத்திருந்தார். அவரிடம் தான் கேட்பதற்கும் பேசுவதற்கும் நிறைய இருக்கிறது. அவரிடமே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தாவேகாவில் இணைந்த பிறகு ஒரு பரந்துபட்ட தளத்தில் உங்களுடைய முதல் நேர்காணல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, கிட்டத்தட்ட தாவேகாவில் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு சார்? இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மக்கள் ஒரு மாறுதலை விரும்புகிறாங்க. திமுகவுக்கு மாற்று யார், அதிமுகவா தாவேகாவான்னு பார்க்குறாங்க. அதிமுகவை இன்னைக்கு ஒரு மாற்று சக்தியாக திமுகவை எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது கம்மியாக இருக்குது, எதிர்க்கட்சியாக இருக்க தவிர வெற்றி பெற முடியுமா இன்றைய சூழ்நிலையில் அப்படிங்கிறது மக்கள் மனதில் ஒரு எண்ணம். நான் பல மக்கள்கிட்ட பேசினேன், வயதானவர்கள், முதியவர்கள், பத்திரிகையாளர்கள், இப்படி நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், கலந்து உரையாடல் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, ஒரு புதிய சக்தி வந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதில் ஒரு மெஜாரிட்டியான கருத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் விஜய் டிவிக்கு ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் பாட்டு கட்சியை தொடர்ந்து நடத்தி இப்போது தேர்தல் களம் காண்பது வரை அவருடைய வேகமான பிரச்சாரங்கள் அமைந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் என்னை போன்ற அரசியல்வாதிகள் நினைப்பது, திமுகவை தோற்கடிக்க சக்தி வாய்ந்த தலைவர் யார்? அந்த இடத்துல நீங்க அதிமுகவை நிராகரிப்பு செய்றீங்கல்ல சார், அதிமுக விட வலிமையாயிட்டாரா விஜய்? நிச்சயமா அடிப்படையில் சொல்றீங்க சார்? இல்லை, அதிமுக என்பது ஒரு ஆரம்பிக்கும் போது மாஸ் கட்சி. என்ன, இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லை. ஒரு தலைவர் நல்ல மாஸ் லீடர் இருந்தால் தான் அந்த கட்சியை நடத்தி கொண்டு போக முடியும். தமிழ்நாட்டு அரசியல் அப்படி தான். 1980களில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க சார். ஆமாம். உங்களுடைய இளமை காலத்தில் எம்ஜிஆர் அரசியலை பார்த்துருக்கீங்க. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது எம்ஜிஆர் முதல்வராக இருந்தவர். அந்த அரசியலையும் விஜய் அரசியலையும் ஒப்பிட முடியுதா? நிச்சயமாக ஒப்பிடலாம். அது எந்த அடிப்படையில் சொல்லுங்கள் சார்? மக்களுடைய மனநிலையை அறிந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா மூலமாகவும் அரசியல் மூலமாகவும் மக்கள் மக்கத்தில் நிறைய செல்வாக்கு வச்சுருந்தாங்க. அந்த செல்வாக்கு, அவரை பேரை சொன்னாலே மக்கள் அவர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அந்த மாஸ் லீடர் தான் அதிமுக ஆரம்பித்தார். ஆகவே அந்த இயக்கம் வெற்றி பெறுவதற்கு முழு காரணம் எம்ஜிஆர் தான், வேறு யாருமே இல்லை. அந்த மாஸ் லீடர் சொல்லுதை மக்கள் நம்பினாங்க. ஆகவே காலப்போக்கில் அவர் மறைந்த பிறகு, 1989 மறைந்த பிறகு, அதுக்கு பிறகு உள்ள காலகட்டங்களில் வரக்கூடிய அரசியல்வாதிகள் நிறை குறை ஏகப்பட்டதாகி போச்சு. மக்கள் ஒரு நேரத்தில் ஆதரிச்சா, மக்கள் இன்னொரு நேரத்தில் எதுக்க ஆரம்பிச்சாங்க. சொன்னது போல எம்ஜிஆர் தொடர்ச்சியாக ஆட்சி புரிந்தார், உயிரோடு இருந்தவர். அதைத்தான் சொல்ல வரேன். கரெக்டாக சொல்கிறீங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறது வரை அவரை வெல்லுவதற்கு கட்சியே இல்லை. அவர் சுகம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருந்த போது, அமெரிக்காவில் இருந்தபோது கூட, அமெரிக்காவில் இருந்து திருப்பி தேர்தல் பிரச்சாரமே பண்ணாமல் ஜெயிச்சவர் எம்ஜிஆர் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. எந்த கட்சியும் இல்லை. இன்னொரு உபகேள்வி வரேன் சார். உங்களுடைய அந்த ஒப்பீடு மிகச் சரியானது. அதே நேரத்தில் 2011-16 2 தேர்தலில் தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவர்கள் பரணிக்கிறவர், அவங்களும் ஒரு கடைசி காலகட்டத்தில் அப்படியான ஒரு பெயரை எடுத்திருந்தாங்கல்ல, அதை நம்ம நிராகரிச்சிட முடியுமா? நிராகரிக்க முடியாது. ஆனால் அவங்களுடைய எம்ஜிஆர் அளவுக்கு அவங்க செல்வாக்கு கிடையாது. என்னுடைய ஓப்பன் டாக்குங்களா அதை உறுதியாக நம்புகிறேன். ஓகே. ஆமாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் எந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தார்? லஞ்ச லாவணி இல்லாத ஒரு நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தார். கடைசி வரை அப்படியே கொண்டு போனார். அதற்கு பிறகு வந்த ஜெயலலிதா அம்மா அவர்களும் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் போய் சேரக்கூடிய இதில் சில விஷயங்கள் எதிர்பாராத விஷயங்கள், எம்ஜிஆரே ஒத்துக்கொள்ள முடியாத அளவுக்குள்ள விஷயமா வந்துட்டு. நான் இன்னும் கொஞ்சம் அதை உடைத்து பேசுவதாக இருந்தால், உங்களுடைய குரல்கள்ல இருந்து நான் உடைத்து பேசுவதாக இருந்தால், கடைசியில் அவங்க சொத்து வழக்குகள் எல்லாம் சிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அது ஒரு நிலை சார். இன்னொன்று, உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் தாவேகால செங்கோட்டையன் அவர். விஜய் அவர்களை சந்தித்து கட்சியில் இணைகிற பொழுது அந்த விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை தானே வச்சிருக்கிறேன். அது அவருடைய விருப்பம், அதை நான் குறை சொல்ல முடியாது. அதை படம் வச்சிருக்கத பார்த்து பரவாயில்லை அப்படின்னு விஜய் சார் சொல்கிறாருன்னா அவருடைய பெருந்தன்மை காட்டுவதை தவிர அவருடைய கண்டிக்கணும்னு உள்ள நோக்கம் அவருக்கு இல்லை.
நான் பார்த்தேன், நான் பக்கத்தில் தான் இருந்தேன். விஜய் சந்திச்ச அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? சிறப்பாக இருந்துச்சு சார். நாங்கள் சேரும்போது அவரே வாசலில் நின்று பூங்கொத்து கொடுத்து எங்களை எல்லாம் வரவேற்றார். வரவேற்று மேடையில் நின்று ஒவ்வொரு ஆளுக்கும் உரிய மரியாதையோடு எங்களை கட்சியில் சேர்த்தாரு. நானும் அவரோட பேசிட்டு இருந்தேன். உரையாடல் வந்து நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், நீங்கள் வாங்க, உங்களுடைய அரசியல் பயணம் மிக நல்லா இருக்குது, மக்கள் உங்களுடைய பேச்சு உண்மை இதுகளெல்லாம் வரவர்கள் பேச்சில் காணக்கூடிய உண்மை, திமுகவை எதிர்க்கக்கூடிய இந்த வேகம், இதை வந்து வரவஇருக்கிறாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து எப்படி திமுகவை ஒரு தீய சக்தின்னு சொன்னாரோ அதே போல் நீங்கள் இன்னைக்கு திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்கிறீங்க, அதை மக்கள் வரவகிறாங்க. கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிற பாஜகவை மிக போதிய அளவுக்கு விமர்சிக்கலை அப்படின்னு ஒரு பார்வை தொடர்ந்து திமுக தரப்புலேயே முன்வைக்கப்படுது. ஏறக்குறைய அது பாஜகவோட பி டீம் அப்படின்னு அவங்க திமுக சார் திமுக சொல்லுறதுக்கு தகுதியே இல்லை சார். இதே பிஜேபி கூட வந்து திமுக வந்து கூட்டணி வச்சு தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் வந்து பாஜக சர்க்காரில் மந்திரிகள் பதவி சுகம் அனுபவிச்சவன் தான் திமுககாரன். இல்லை, ஒரு 75 ஆண்டுகால கட்சி, 75 ஆண்டை கடந்திருக்கு இப்போ திமுக. அந்த 75 ஆண்டுகால வரலாற்றில் நம்ம ஒரே ஒரு சம்பவத்தை பொருத்தி பார்த்து அதுதான் திமுக நம்ம சொல்கிறது சரியாக இருக்குமா? 75 ஆண்டு என்பது ஒரு நீண்ட நெடிய காலம் இல்லையா சார்? திமுகவினுடைய அரசியல் வந்து சந்தர்ப்பவாதம். அவங்க பண்ணுது விஞ்ஞானபூர்வமான ஊழல், கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, தண்டனைக்கு வர முடியாத அளவுக்கு செய்யக்கூடியது ஊழலில் கட்டிக்காரங்க. எங்களுக்கு கமிஷனை முன்வைத்து அதான் சொல்கிறேன், எங்களுக்கு இதை சொல்லி தந்தவர் மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரோடு இருந்து பார்த்துருக்கோம். அதில் தண்டனையிலிருந்து தப்பக்கூடிய விதத்தில் தான் அவர்களுடைய திருட்டுத்தனங்கள்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு ஊழல் செய்யக்கூடிய மற்ற கட்சிக்காரர் இருக்காது. ஒரு பக்கம் இப்படியான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க சார். நம்ம 2025 மட்டும் எடுத்துக்கிட்டாலே பழைய பென்ஷன் கேட்ட அரசு ஊழியர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஓய்வூதியத்தை செட்டில் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எல்லா இல்லங்களுக்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, பொங்கல் பரிசு தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு ஒரு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கிடைக்குது. நலத்திட்டங்கள் வழியாக மக்கள்கிட்ட ஊடுருவ தானே செஞ்சிருக்கு திமுக. கொடுத்ததுக்கு நன்றி. ஆனால் யார் பணத்தில் கொடுத்துருக்காரு? அரசனுடைய வருவாயில் கொடுத்துருக்காரா? கடன் வாங்கில சார் கொடுத்துருக்காரு. 10 லட்சம் கோடி கடன். இந்த 4 ஆண்டில் வந்து 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி தானே கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள்னால வருவாயினால் நீங்கள் கொடுத்துருந்தா பரவாயில்லை. கடன் வாங்கி கொடுக்கையில் என்ன சார் சாமர்த்தியம் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து வருங்கால மாணவர்களுக்கு நீ வந்து கடன் வாங்கி நாசமாக போகணும்னு டீச் பண்ணுறாங்களா? இல்லை, கடன் வாங்கி நம்ம ஏதோ ஒரு வகையில் மக்கள் திட்டங்களாக தானே அது மாறுது. அப்படி நம்ம அதை பார்க்க மக்கள் திட்டங்களை யார் சார் திருப்பி அடக்குது? உதாரணமாக மின் கட்டணம் இருக்குது, மக்கள் தலையில் தானே வைக்கிறாங்க. முன்னெல்லாம் மாதந்தோறும் மின் கட்டணம் இருந்து 1000 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தவனுக்கு இன்றைக்கி வந்து 3000-4000 ரூபா மின் கட்டணம் உயர்த்திருக்காங்க ஒரு மாதத்துக்கு. அப்போ பில்லு வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க தான் கொடுக்காங்க. அப்போ 6000 ரூபா ஆகுது. மின்சார கட்டணத்தை உயர்த்தினது யார்? திமுக. வீட்டு வரியை உயர்த்தினது யார்? திமுக. இப்படி ஒவ்வொரு திட்டத்திலையும் அதே மாதிரி சப்ரைசர் ஆஃபீஸில் போனால் பதிவு கட்டணத்தை பூரா கூட்டுனது பூரா திமுக ஆட்சி. ஆகவே வருவாயை கூட்டுறதுக்காகத்தான் இவங்க மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி எடுத்திருக்காங்க. எந்த மக்களும் சந்தோஷமா இல்லை. திமுக மேலே இவ்வளவு அதிருப்திகள் அடுக்குறீங்க சார். ஆனால் 1,30,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. மாதந்தோறும் 1000 ரூபாய், கிட்டத்தட்ட 36 மாதங்களுக்கு மேலே கொடுத்துருக்கிறதா அரசினுடைய தரவுகளில் சொல்கிறாங்க. கொடுத்து மக்களை ஏமாத்தலான்னு நினைக்கிறாங்க. இதை 1000 ரூபாயை கொடுத்துக்கிட்டு டாஸ்மார்க் கடையில் ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபா வருமானத்தை பார்க்குறாங்க. புரியுதா? அப்போ இந்த பணம் எங்கே போய் சேருது? டாஸ்மார்க் மூலமாக பலபடியும் கவர்மெண்ட்டு தான் வருது. அப்போ மக்களுக்கு கொடுத்த மாதிரியும் காட்டுறாங்க. ஏன் நீங்கள் வந்து டாஸ்மார்க் கடையை மூட வேண்டியது தானே? டாஸ்மார்க் கடையை மூடிக்கிட்டு இப்போ கடை வாங்குறீங்கல்ல, எத்தனை லட்சம் கோடி கடை வாங்குறீங்க? வருஷத்துக்கு 50,000 கோடி தானே வருமானம். இதில் மக்களை அழிக்கக்கூடிய திட்டமான டாஸ்மார்க் கடையை ஏன் உங்களால் மூட முடியல? மூடலாமே. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அதே இல்லை செய்யணும். அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து நான் மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தேன் எல்லாருக்கும் வருகிற பொழுது மதுக்கடைகள்லாம் மூடப்படும் நம்புறீங்களா? அது இன்னும் தேர்தல் அறிக்கையை தான் சொல்லுவாங்க. அது எங்கள் தலைவர் வந்து தேர்தல் அறிக்கையை சொல்லும் போது தான் நாங்கள் சொல்ல முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் வேற என்ன? இப்போ விஜய் அவர்களால் மாற்றத்தை தர முடியும்னு நீங்கள் ஒரு 75 வயதை கடந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டோம். எம்ஜிஆர் அரசியல் பார்த்துருக்கீங்க, ஜெயலலிதா அவருடைய அரசியல் பார்த்துருக்கீங்க, பாஜக போன்ற கட்சிகளுடைய அரசியல் நிகழ்வுகள் பார்த்துருக்கீங்க.
விஜய் மாற்றத்தை தருவார் எந்த அடிப்படையில் உங்களுக்கு நம்பிக்கை வருது சார்? சார், மக்கள் மனசில் ஒரு மாற்றம் வேணும்னு தேவை, புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு ஊரில் வந்து ஒரு அணை இருக்குன்னு வைங்களேன், ஒரு அணை இருக்குது, அது வந்து திடீர்னு வந்து உடஞ்சி போகுது, இந்த தண்ணீர் வீணாக போகுது, யார் வந்து அதை தடுப்பது, யார் வந்து அடைக்கிறதுன்னு தான் கேள்வி. அப்போ மக்களுக்கு இன்றைக்கு உள்ள என்னென்னா, இந்த ஊழல் அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை ஒழிக்கிறதுக்கு யாரால் முடியுங்கிறதான் தேடுறாங்க. அவர் வந்து என்ன செய்வாருங்கிறது ரெண்டாவது. முதல்ல இதை ஸ்டாப் பண்ணதுக்கு யார், அந்த லீடரை யாருன்னு பார்க்குறாங்க. அந்த லீடர் யாருன்னு பார்க்கும்போது தான் விஜயை தேர்ந்தெடுத்தாங்க. அன்னைக்கு எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தாங்க, இன்னைக்கு விஜயை தேர்ந்தெடுத்தாங்க. ஆகவே அவர் வந்து மிக தகுதியானவர் அந்த போஸ்ட்டுக்கு என்பதை நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் மூன்றாவதாக ஒரு முனை போட்டி வருகிறப்ப அது எப்பொழுதுமே ஆளுங்கட்சிக்கு தானே சார் சாதகமானதுக்கு. 2016 மக்கள் நல கூட்டணி தனித்து சந்திச்சாங்க, அன்புமணி ராமதாஸ் தனித்து நின்றார். அதே மாதிரி நாம் தமிழர் அந்த கட்சி தேர்தலில் போட்டிட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா அதிமுக ஆட்சியை தான் மீண்டும் கொண்டு வந்துச்சு. ஒரே ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒரு குடைக்குள்ளே வராமல் தாவேக்கா தனித்து கிளம்புன்றப்ப அது திமுகவுக்கே சாதகமாக வந்துடும் ஒரு வகையான குரல் பேசப்படுது. சார், ஓட்டுகள் பிரியது இயல்பு. ஆனால் எல்லா தொகுதியிலையும் கணிசமான வாக்காளர்கள், புதிய வாக்காளர்களும் பழைய வாக்காளர்களும் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டு ரெடியாக இருக்காங்க. யாரை கடுமையாக பாதிப்பீங்க சார்? யாரை திமுகவை கடுமையாக பாதிக்கும், அதிமுகவையும் பாதிக்கும், சந்தேகமே இல்லை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ரெண்டு அணியும் பாதிக்கும். இன்னும் விஜயனுடைய சின்னமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. விஜய் டிவிகேவில் எந்த சின்னத்தில் நிற்க போகிறாருன்னு கூட இன்னும் முடிவாக இல்லை. அதுவே இல்லை இல்லை, நான் அதான் சொல்லுவார். அது முடிவாகி இன்னும் சொல்லுவது அறிவிப்பு வருவதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில் இன்னைக்கு 90% வாக்காளர்கள் இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. தலைமுறைன்னு சொல்லக்கூடிய இளைய தலைமுறைட்டு தான் விஜய் இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க எல்லா வயதினர்ட்டையும் எல்லா இலையும் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து எம்ஜிஆர் கட்சியில இருந்து வந்தேன். ஏன்னா எம்ஜிஆர் கட்சியில இளைஞர்கள் வந்து இவர் இருக்காங்க. ஒரு 35-40 வயசுக்கு மேல், ஒரு 65-70 வயசு உள்ள ஆளுகள்லாம் இந்த ஆட்சி மாறணும் ஆணுகளில் தீவிரமா இருக்காங்க. வெளியில சொல்லாம இருக்கலாம். ஓட்டுன்னு வரும்போது தான் பாக்குறீங்க. ஆமா, நிறைய பேர்கிட்ட பேசிட்டு ஒரு ஓட்டுன்னு வரும்போது தான் அவங்களுடைய வேகத்தை காட்டும். திமுகவுக்கு மாற்றுன்னு அதிமுக வாசல்லையும் ஓட்டு போகுது, தாவேக்காட்டையும் போகுது, நாம் தமிழர்ட்டையும் போகுது. இது எப்படி இந்த பொலிட்டிக்கல் இதில் எப்படி விஜய் முந்த போகிறாரு சார்? சார், விஜய் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நிச்சயமாக அவருக்கு கணிசமான ஓட்டு இருக்கும். நான் பார்த்தா, நான் வந்து செங்கோட்டையன் சார் எல்லோரும் தான் வந்தோம். கட்சி நிர்வாகிகளெல்லாம் அணுகும்போது பார்த்தாச்சுன்னா வெகு வேகமாக செயல்படுறாங்க. இளைஞர்களாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து திமுகலையும் அதிமுகவில் ரூபா கொடுத்தா தான் வேலை செய்யணுருக்கான். கட்சியிலேருந்து மேலே திட்டமிட்டு அவங்க மாநாடு காரியங்கள்லாம் கார்லேயும் இதுலேயும் பார்த்தா ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 1000-2000 ரூபா கொடுத்து படம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து வேறு எதெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்து தான் கார் பிடிச்சி கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டத்துக்கு. ஆனால் அன்னைக்கு தாவகனுடைய டிவிகனுடைய கட்சி கூட்டத்துக்கு வருவதுக்கு எந்த பணமும் செலவழிக்காமலே மக்கள் கூடி வர்றாங்க. நான் அண்மையில் எங்கே பார்த்தேன், எங்கள் ஈரோட்டில் தலைவர் இருந்தார் பார்த்தேன். 2 நாள் அங்கே இருந்தேன். செங்கோட்டையன் சார் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணது பார்த்தோம். எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் மக்கள்லாம் வந்து தன்னைத்தானே வர்றாங்க. எந்த பணமும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இதுக்குள்ளே இருந்தே நான் இன்னொரு கேள்வி வந்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி அவருடைய ரசிகர்கள் அல்லது மக்கள் தன்னெழுச்சியாக கூட்டங்களுக்கு வர்றாங்க. ஆனால் ஓட்டுன்னு வர்றப்ப நீங்கள் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்னால உங்களுக்கு ரொம்ப ஆழமாக தெரியும். தேர்தல் ஜனநாயகத்தில் ஓட்டுக்கு பணம்ங்கிறதோ அல்லது அந்த தேர்தல் வேறு செலவினங்களோ ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ணும். அதெல்லாம் மீறி தாவேக்கா ஓட்டு வாங்கிடுமா சார்? திமுக அதில் அசுர பாய்ச்சல் நிகழ்த்துவாங்கல்ல, அதை எப்படி எதிர்கொள்ள போகுது? நிச்சயமாக அதை எதிர்த்து வெற்றி பெறுவோம். அதைத்தான் சுருக்கமாக சொல்ல முடியும். அது எல்லாம் வழியில் அவங்க வர்றாங்களோ எல்லா வழியும் நாங்கள் அடைச்சி தாவேக்கா கட்சி வெற்றி பெறும். இதுதான் என்னுடைய சார். நிறைவாக ஒரு கேள்வி சார். ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகதா இருந்த திரைப்படம் தணிக்கை துறையினால் அவங்களால அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குறதுல இழுபறியாகி படம் தள்ளி போகுது. தணிக்கைத்துறை அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியாது மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்று. உங்கள் தாவேக்காவுடைய குரலில் சொல்ல போனாலே ஒன்றிய அரசினுடைய அதிகாரமிக்க துறைகளில் ஒன்று. இன்னொரு பக்கம் சிபிஐ என்கொயரி. அந்த சிபிஐ வழக்குக்காக 12ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள். பாஜகவினுடைய வலை பிடி இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அப்படி இருக்கா? தன்னிச்சையாக நடக்குதா அல்லது இது அரசியல் காரணங்களால் நடக்குது? எந்த வலையை வீசினாலும் அந்த வலையிலிருந்து அவர் வெளியில் வருவார். இதைத்தான் எம்ஜிஆர் வந்து முதல்ல தேர்தலில் வரும்போது கருணாநிதி வந்து அப்போ வந்து உலக சுற்றுவன் வாலிபர்னு ஒரு படம் வந்து
எம்ஜிஆர் வெளியிடுது. உலகம் சுற்று வாலிபன், நான் ஞாபகப்படுத்துகிறேன், மேலே அதை வரவிடாமல் பழைய முதல்வர் கருணாநிதி வந்து அவ்வளோ வேலையும் பண்ணார். நான் என் பார்வையில் வரும்போது அந்த உலக சுற்று வாலிபன் எப்படி கருணாநிதி திமுக தடை பண்ணுச்சோ அதே போல் இன்னைக்கு ஜனநாயகம் படத்துக்கு யார் தடை பண்ணாலும் வீறு கொண்டு மக்கள் ஆதரவோடு வரும். ஒன்று. அடுத்ததில் உதாரணம் என்னென்னா, ஒரு பெண் குழந்தை பெறுவதுக்கு ஒரு வாரத்தில் பெறுவான்னு சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லாருன்னு வைப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து நாளைக்கு குழந்தை பெறுவாங்களா, அடுத்த நாள் பெறுவாங்கன்னு அந்த பெற்றோர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு நாள் தள்ளி போனாலே ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு பரபரப்புக்கு ஆர்வம் இருக்கும். நல்ல குழந்தை அருமையாக பார்த்து அந்த பெண் வந்து கொடுத்தாங்க குடும்பத்துக்கு உள்ள ஒரு ஆர்வம் இருக்கும். இதுதான் அந்த உதாரணம். இதே போல் தான் ஜனநாயக படம் வருதோ ஒரு வாரம் தள்ளி போனாலும் அந்த ஆர்வம் கூடுமே தவிர அதில் உள்ள குறையாது. எந்த சிக்கல் இருந்தாலும் சிக்கல்களை நீக்கி நிச்சயமாக படம் வெளிவரும். தாவக வெற்றி பெறும். அவரும் எந்த இதுலேயும் மாட்ட மாட்டார். இது சர்வசாதாரணம். உங்களுக்கு கரூரில் நடந்த எதிர்பாராத சம்பவம். யாரும் பிளான் பண்ணலை. எதிர்பாராத சம்பவத்துக்கு எப்படி பண்ண முடியும், பொறுப்பேற்க முடியும்? நான் உதாரணம் சொல்லி 1962 நான் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு நாள் காலையில் செய்தி பத்திரிகை பார்த்தாச்சுன்னு சொன்னால், ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போடக்கூடிய ட்ரெயின் ராத்திரி அடித்த புயலில் வந்து ரயிலோட தண்ணியில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 250-300 பயணிகள் வந்து இறந்துட்டாங்க. இதெல்லாம் எதிர்பாராதது. யாரை குறை சொல்ல முடியும்? புயலை குறை சொல்ல முடியுமா? அலையை குறை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம யதார்த்தமா வழக்கை இது வந்து ஒரு பயணத்தை, ஒரு இயற்கை பேரிடரையும் கரூர் போன்ற ஒரு சம்பவத்தில் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற கூட்டத்தையும் பொறுத்து ஆர்வம் தானே, மக்களுடைய ஆர்வம் தானே. கம்பேர் பண்ண என்ன சொல்லணும்னா, கடல் அலை எப்படி ஒரு ஆர்வம் இருந்தோ, வேகம் இருந்தோ, இதே போல் மக்கள்கிட்ட ஒரு வேகம், விஜய் கூட்டத்து வரணும் பார்க்கணும் உள்ளது. அந்த கடல் அலைக்கு சமமாக தான் மக்களுடைய வேகம் இருந்து அது கட்டுப்படுத்துறதுல கடல் அலையா மனித தலையான்னு அதே மாதிரி இதை கட்டுப்படுத்துறதுல சில தவறுகள் நடந்திருக்கு. அது காவல்துறை தான் முழு பொறுப்பு, தமிழக அரசு முழு பொறுப்பு. வேண்டுமென்றே அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்க, பெரிய இடம் கொடுக்கல. இல்லைன்னா இது வந்திருக்காங்க சார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போகுது, சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள விஜய் வர்றாரு. இதெல்லாம் அழுத்தமாக தந்து பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலைன்னு ஒரு பார்வை பார்க்கப்படுது சார். ஒரு அழுத்தமும் கொடுத்து தாவகவை அடிமைப்படுத்த முடியாது. தலைவரை விரும்பினா தான் நடக்குமா தவிர விரும்பாக நடக்காது, ஒன்றுமே நடக்காது. அது வந்து அவருக்கு அது எவ்வளோ அழுத்தம் கொடுக்காங்களோ, இந்த ராக்கெட்டு போதில் அழுத்தம் கொடுக்க தான் மேலே போகும். மக்கள் மன்றத்தில் அந்த அழுத்தம் வந்து ஒரு அனுதாபம், அது அனுதாபால சக்தி. ஓகே, நீங்கள் எவ்வளோ கொடுக்காங்களோ கொடுத்தா தான் ஓட்டனுடைய வித்தியாசம் கூடிக்கிட்டே இருக்கும் தொகுதிக்கு. இன்றைக்கி பிரச்சாரமே பண்ணாண்டாம். ஓகே, பிரச்சாரமே பண்ணாமல் என்ன ஆகும்னா, மக்கள்கிட்ட அந்த ஆளை ஏன் இவ்வளோ தூரம் போட்டு ப்ரெஷர் கொடுக்காங்க, பேசாமல் விட்டுருக்கலாம. தேர்தலில் நிற்கிற அவர் போட்டில் நிற்கிட்டேன். அதே மாதிரி இப்போ சினிமா வருதா வரட்டேன். இப்போ நீங்கள் அதை தடுக்கும்போது தான் அதில் வேகம் கூடும். ஆகவே ஷூராக இதெல்லாம் சுக்குநராக போயிடும். இந்த தடுப்பு சார், திமுக தடுத்திருந்தா பிரச்சனை இல்லை. திமுக ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியது, தமிழ்நாட்டில் ரொம்ப ஆழமாக அவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும் நினைக்கிறாங்க, தடுக்கிறாங்க. பட் இந்த விமர்சனம் வந்து பாஜகவை நோக்கியில் விழுகுது. அவர் மீண்டும் களத்துக்கு வரும்போது பாஜக மீதான விமர்சனங்களை கூர்மைப்படுத்துவாரா, அதை எதிர்பார்க்கலாமா விஜய்? இல்லை, இப்போ தனித்தனி தானே நிற்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி நிற்கிறாங்க. டிவிக்கு வந்து யாரை எதிர்பார்க்கலையே, தனிச்சு நிற்கணும்னு தானே சொல்கிறாங்க. இப்போ யார் பிஜேபியும் விரும்ப தான் செய்யுது, டிவிக்கே நம்மளோட வராதாங்க. அதான் சொல்கிறேன், அதிமுகவோ விஜய் நம்ம கூட வரமாட்டாருன்னு தான் விரும்புகிறாங்க. இவர் வரமாட்டேன்னு உறுதியாக நிற்கிறதுனால தான் அவங்க எதுக்காங்க, எப்படியாவது நம்ம கூட கொண்டு வரக்கூடாது. ஆனால் எது நடந்தாலும் உறுதியாக இருப்பார், எது நடந்தாலும் ஒரு உறுதியாக இருக்கார். அந்த உறுதியாக இருந்தால் தான் மக்கள் பலம் அவரோட நிற்கும். இவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆனால் அவருக்கு வீக்கு. என்னுடைய பார்வையில் எந்த கூட்டணியுமே வேண்டாம், மக்கள் கூட்டணி, இந்த மக்களோட கூட்டணி இருந்தால் தான் வரும். அன்னைக்கு எம்ஜிஆர் எப்படி மக்கள் சக்தியோட நின்னாரோ அதுதான் நிற்குமே தவிர வேறு எதுவும் நிற்காது. அதே மாதிரி தான் விஜய் சாரும் மக்கள் சக்தியோட வெற்றி பெறணும். அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு வந்து சேரக்கூடிய கட்சிகளை அவர் வாங்கன்னு தான் சொல்கிறார். அவர் வேண்டாம், அவர் 2 ஆண்டுகள் அழைக்கிறார், யாரும் வரமாட்டாங்களே சார். இதுவரை வரலன்னா போகிறாங்க, அவங்களுக்கு தான் நட்டம். இவருக்கு நட்டம் இல்லை, அவங்களுக்கு தான் நட்டம். யார் காலில் இல்லாமல் போய் விழுறாங்க,
யார் வரலன்னு சொல்கிறீங்க? நீங்கள் மத்திய அரசு 2 ஆண்டுகள் ஆயிருச்சு அவர் அறிவிப்பு. இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? யார் கொடுத்தாலும் சரி, புரியுதுங்களா? அவங்களுக்கு கொடுத்தாலும் எதுக்காக கொடுக்குறாங்க? நம்ம கூட வரமாட்டேங்கிறான்னு உள்ள ஆதங்கத்தில் தானே கொடுக்குறாங்க. அவரை ஒழிச்சு கட்டணும் இல்லை, நம்ம கூட கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க, மிரட்டி பண்ணி. அப்போ இதுலேயே ஒரு இவ்வளவு கடந்த கால தமிழக அரசியல் அப்படிலாம் நடந்திருக்கல சார். அறிவாலயத்தில் கீழே பேச்சுவார்த்தையும் மேலே ரைடும் போன வரலாறுகள்லாம் காங்கிரஸ் காலத்திலேயே நடந்திருக்கு. அது திமுக இல்லை, டிவிகே வந்து கலைஞர் கருணாநிதி இல்லை, சாசாச மக்கள் அவ்வளோ இருக்குது. ஏன்னா சர்க்காரி கமிஷன் போட்ட உடனே அடுத்த கேஸ் போட்ட உடனே வீரம் பேசினவர் போய் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் காலில் போய் விழுந்தவர் கரைந்தார் கருணாநிதி. ஏன்னா வீராதி வீரம் இல்லை, திமுக வந்து வெறும் கோழைகள், நல்லா சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அவங்க வந்து பண்ணாத தவறு இல்லை, ஊழல் இல்லை, அந்த கட்சியே ஊழல் கட்சி, புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா மக்களுக்கு இவ்வளோ நல்லது என்னென்னா, இதை ஆசை காட்டி தானே அவங்க மோசம் பண்ணுறாங்க, ஆசை காட்டி மோசம் பண்ணுறாங்க திமுக மக்களை. மக்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஆசையை காட்டுறாங்க. ஆனால் அவங்க தப்பு பண்ணதுக்கு நான் என்ன செய்வேன், உங்களுக்கு தானே கொடுத்தேன் அப்படி சொல்லுவாங்க. தமிழ்நாடு அரசு சம்பாதிச்சு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி வருமானம் வருது, அதிலிருந்து கொடுத்தா பரவாயில்லை. நீ 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 3 லட்சம் ரூபா கடன், யார் தீப்பா? எல்லாரும் இவங்க தலையில் தானே விழுது. 1 லட்சம் கோடி வந்து கிட்டத்தட்ட 90,000 கோடி வந்து வட்டி மட்டும் கட்டுறாங்க வருஷத்துக்கு. இது பெரிய சாதனையா சார்? நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். இன்றைக்கு அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ரொம்ப குறிப்பாக டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு, ஓபிஎஸ்க்கு உள்ள இடமே இல்லை, சசிகலா அவர்களுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கார். டிடிவி தினகரன் பற்றி இதுவரை பேசலை. செங்கோட்டையன் அவர்களோடு இவர்கள்லாம் நெருங்கிய தொடர்புகளில் இருந்தவங்க, தாவேகா பக்கம் இவர்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். வந்தால் வரட்டும், அதில் நம்ம வேற மாற்றுக்கிறது சொல்ல வெளியில். ரொம்ப நன்றி சார், உங்கள் நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. நிறைய கேள்விகளுக்கு மனம் திறந்து பதில் சொன்னீங்க. அவ்வப்போது நம்ம இது போன்ற உரையாடல்களை நிச்சயமா கண்டிப்பாக சார். நிச்சயமா உங்களுக்கு மிக்க நன்றி, உங்கள் வாசகர்களுக்கு மிக்க நன்றி.